வெல்கம் டு சமையல் கட்டு சேனல். நான் உங்கள் ரோஜா சுரேஷ். இன்றைக்கி நம்ம 2 வகையான மில்லட்ஸை வச்சு 2 லஞ்ச் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முதலாவதாக எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா திணையை வச்சு இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போகிறோங்க. ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா லஞ்ச் ரெசிபீஸ் மில்லட்ஸை வச்சு போட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் திணை எடுத்திருக்கேன். திணை பார்த்திங்கன்னா மற்ற மில்லட்ஸ்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக தான் இருக்கும். ஓகேவா? அதை வச்சு நம்ம திணை தான் இதான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு தேவையில்லாத டஸ்ட்லாம் வெளில போகும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு 10 to 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி தான், வீட்டில் சமைக்கிற எண்ணெய் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் 1 எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பொடி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட மசாலா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா எது நீங்கள் விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்க்கு நான் 1க்கு 2 தண்ணி வைக்கிறேன். இப்போ ஊறின திணை அரிசி எடுத்து இதில் நம்ம சேர்த்துடுறோம். ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரை போட்டு மூடிடுங்க. 2 விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே விட்டுடாதீங்க, அதுக்கு குறையவும் வேண்டாம். பாருங்கள், திணை பிரிஞ்சி சாதம் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குன்னு. அடி பிடிக்கலை, குழையலை, எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? குழையலை, அடி பிடிக்கலை, கையில் ஒட்டக்கூடும் இல்லை. சூப்பரான திணை பிரிஞ்சி சாதம் ரெடி. இது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இனிமேட்டு வீக்லி 2 ஒயிட் ரைஸை கட் பண்ணிவிட்டு மில்லட்ஸை கொஞ்சமாக எல்லோரும் உடம்புல சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். அதுதான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்குற பெஸ்ட் ஹெல்த்தாக இருக்கும்னு என்னோடய விருப்பம். இது நான் எங்கள் வீட்டில் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் கொஞ்சமாக இந்த மாதிரி மில்லட்ஸை பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்னு சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கர்ட் ரைஸ். சாமை அரிசியை வச்சு எப்படி கர்ட் ரைஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 டம்ளர் சாமை அரிசி எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது அதே குக்கரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கர்ட் ரைஸுன்றதால கொஞ்சம் நெத்தாக வடித்தா நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் நல்லா ஒரு 3 டம்ளர் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கர்ட் ரைஸ்க்கு 3 விசில் விட்டுடுங்க. 2 விசில் வேணாம், 3 விசில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரைஸ் ரெடி ஆகிருக்கும். பார்க்கலாங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு கர்ட் ரைஸ். அது கூட தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அது கூட 1 கப் தயிர், 1/4 கப் பால், அவ்வளோதான் இன்றைக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா கிண்டி தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். இது கூட இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கேரட் கூட துருவி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணி சூப்பராக வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் இதை வச்சு. ஓகேங்களா? எவ்வளோ அழகான கர்ட் ரைஸ், அதுவும் மில்லட்ஸில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதை லஞ்சுக்கு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மில்லட்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறையாவே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் மில்லட்ஸை வச்சு எப்படி வெரைட்டியாக செய்ய முடியும்னு நான் காமிச்சிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.